ஹிட்லரின் நாசிச அரசு. கம்யூனிஸ்டுகள் சமூக ஜனநாயக கட்சியோட கூட்டணி வைக்க மறுத்ததுனால ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி கவிழ்ந்தது. இந்த கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கூட்டணி வைக்க மறுத்ததுனால ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி பார்த்தீங்கன்னா கவிழ்ந்தது. அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள், குடியாட்சி கட்சியினர் இவங்க எல்லாம் ஹிட்லரை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில். ஹிட்லரை யாராவது கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுமா? முடியாது. அது அவங்களுக்கு தெரியல. ஹிட்லரை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1933 ஹிட்லரை சான்சலராக, அதாவது முக்கிய அமைச்சராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அப்போதைய குடியரசுத் தலைவரான வான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் வற்புறுத்தியிருக்காங்க. ஏங்க, ஹிட்லரை நீங்கள் சான்சலராக ஆக்குங்க, அவரை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலதிபர்களும், வங்கியாளர்கள், பேங்கர்ஸும், அப்புறம் குடியாட்சி கட்சியினரும் அப்போதைய குடியரசுத் தலைவரான வான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் வற்புறுத்தியிருக்காங்க. ஹிட்லரை முக்கிய அமைச்சராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது குடியரசு அப்படின்று அழைக்கப்பட்ட ஹிட்லருடைய நாசிச அரசு முதல் உலகப் போருக்கு அப்புறமா ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னென்ன, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹிட்லரை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், அவர் சான்சலராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹிட்லர் என்ன வேறு முடிவில் இருந்திருக்காரு. மூன்றாவது குடியரசு அப்படின்னு அழைக்கப்பட்ட ஹிட்லருடைய நாசிஸ் அரசு முதல் உலகப் போருக்கு அப்புறமா ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற இந்த ஜனநாயக அரசு இருக்கு இல்லைங்களா, அதான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட, இங்கே சின்னம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசியலிச கட்சியுடைய கொடியை அறிமுகம் செஞ்சுட்டாரு. நீங்கள் என்னடா என்னைய சான்சலராக ஆக்கிறது, உங்கள் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நான் புதுசாக அங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹிட்லர் வெய்மர் குடியரசுடைய கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசியலிச கட்சியுடைய கொடியை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுட்டாரு. இதுதான் எங்களுடைய கட்சியுடைய சின்னம் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மனி மிகவும் மையப்படுத்தப்பட்ட நாடாக மாறுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், நாசிச கட்சியை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானவை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுடுச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹிட்லரை சான்சலர் ஆக்குங்க, ஹிட்லரை நம்ம தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஹிட்லர் தலையாட்டி பொம்மை மாதிரி யாராவது வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, பாராளுமன்றத்தையே நீக்கிட்டு புதுசாக வெய்மர் குடியரசுடைய கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசியலிச கட்சியுடைய கொடி அறிமுகம் செஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ஜெர்மனி மிகவும் மையப்படுத்தப்பட்ட நாடாக மாறுச்சு. நான் தான் எனக்கு எதிராக எவனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடாக மாறுச்சு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நாசிச கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானவை அப்படின்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள், முழங்கால்களுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் ஆகியோரின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. என்ன அர்த்தம், இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி தான். கொடியவே மாற்றிட்டாங்க. வீரர்களுடைய யூனிஃபார்மு, ஷூ, பூட்ஸ் எல்லாம் மாற்றுறது எம்மாத்திரம், அதான் மாற்றிட்டாங்க பாருங்கள். பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள், முழங்காலுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் ஆகியோரின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹிட்லர் இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டன. ஹிட்லருடைய இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டுச்சு. தொழிற்சங்கங்கள் ஒழிக்கப்பட்டன. அவற்றின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த சங்கங்கள் அத்தனையும் ஒழிக்கப்பட்டு அந்த சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த லாரி உரிமையாளர் சங்கம், அப்புறம் அந்த பஸ்ஸு உரிமையாளர் சங்கம், இந்த மாதிரியான சங்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சங்கம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அந்த சங்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டுட்டாங்க. அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஜெர்மன் தொழிலாளர் அமைப்பில் சேருவதற்கு வற்புறுத்தப்பட்டனர். எல்லா தொழிலாளர்களும் உங்களுக்கான தொழிற்சங்கம்லாம் கிடையாது, ஜெர்மன் தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதில் கட்டாயம் சேர்ந்து தான் ஆகணும், எதிர்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வற்புறுத்தி ஜெர்மன் தொழிலாளர் அமைப்புக்கு எல்லாத்தையும் சேரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன சட்டம் வந்திருக்கு, வேலை நிறுத்தங்கள் சட்டத்திற்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டன.
எனக்கு வந்து சம்பளம் அதிகமாக வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நேரத்தில் இவ்வளோ நேரம் ஓய்வு வேணும், இந்த மாதிரியான எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்த்து நீங்கள் வந்து இந்த வேலை நிறுத்தங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா தொழிலாளர்களுடைய ஊதியத்தையே அரசு தான் நிர்ணயிக்குது. உங்களுக்கு என்ன சம்பளமோ அதையே நாங்கள் தான் நிர்ணயிப்போம். இந்த வேலை நிறுத்தம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகைகள், அரங்குகள், திரைப்படங்கள், வானொலி, கல்வி ஆகிய அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. என்ன அப்படின்னா பத்திரிகைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நியூஸ் போடணுமோ அதையே வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுவார். இந்த நியூஸை தான் போடணும்னா இந்த நியூஸ் தான் வெளியே வரணும், வேறு எந்த நியூஸும் வெளியே வரக்கூடாது. அதான் பத்திரிகைகள், அரங்குகள், திரைப்படம், படம் என்ன மாதிரி படம் வரணும், வானொலியில் என்ன மாதிரி ஒளிபரப்பணும், கல்வி புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து செட் பண்ணணும், இது எல்லாமே அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புத்தகங்களாக இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி புக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாத்தையுமே அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நான்சி கட்சியோடைய பரப்புரைகளுக்கு ஜோசப் கோயபெல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமையேற்றார். ஹிட்லரே வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை செய்ய மாட்டார் சரிங்களா. அவங்க கட்சியை பற்றி ஜோசப் கோயபெல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை செய்வார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் திட்டமிட்ட பரப்புரைகளின் மூலம் பொதுமக்களுடைய கருத்துக்களை நான்சிக்கு ஆதரவாக மாற்றினார். யாருமே நான்சிக்கு எதிராலாம் கிடையாது, இவர் வந்து பரப்புரை செய்வார் சரிங்களா. பரப்புரை செஞ்ச பிறகு மக்களே என்ன பண்ணாங்க, நான்சி வாழ்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாறுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் திட்டமிட்டு பரப்புரை பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய கருத்துக்கள் நான்சிக்கு ஆதரவாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெஸ்டபோ அப்படின்ற ரகசிய காவல் படை மற்றும் ஹிட்லருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்காப்பாளர்களை ஹைட்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிப்பார். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு ஹிட்லர். பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அது சூழ்ச்சி பண்ணுவாங்கல்ல. ஸோ ஹிட்லரை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கெஸ்டபோ அப்படின்ற ரகசிய காவல் படை இருக்குது. அப்புறம் ஹிட்லரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்காப்பாளர்கள் இருக்காங்க. இருக்கிறதுல நல்ல வந்து திறமைசாலிகள் தான் ஹிட்லருடைய மெய்காப்பாளர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லரே தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுக்கிறவங்களை யாரை நிர்வகிப்பாங்க அப்படின்னா ஹைட்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிப்பார். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஹிட்லருடைய ரகசிய காவல் படையோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கெஸ்டபோ அப்படின்ற ரகசிய காவல் படை. அப்புறம் அந்த காவல் படையில் வந்து ஹிட்லர் யார் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த வீரர்கள் மட்டும்தான் அந்த படையில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது ஹிட்லரே நிர்வகிக்க மாட்டார், ஹைட்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சுக்குவார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய நாசிச அரசு. நாசி கட்சியின் யூத கொள்கை. ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றியதோட யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை பின்பற்றியது. அதாவது ஹிட்லர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரி. அவருக்கு பிடித்த அவர் நாட்டு மக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் சர்வாதிகாரம் தான் பண்ணுவார். உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு ஏதாவது தேவையா, அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் தான் ஹிட்லர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பிடிக்கல, யூத இன மக்களை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிக்கல. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையானவர்களுக்கே அவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடுறவர் பிடிக்காதவங்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாருங்கள். யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் பின்பற்றினார். யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். யூதர்களை பிடிக்கலன்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதாவது அவங்களுக்கு வேலையும் கிடையாது, கல்வியும் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையும் கிடையாது. இந்த நாட்டோடைய குடிமக்களே இங்கே கிடையாது, நீங்கள் இங்கே பிறந்தாலும் இந்த நாட்டோடைய குடிமக்களே கிடையாதுன்னு சொல்லி மறுக்கப்பட்டாங்க. யூத வணிகர்கள் நிறுத்தப்பட்டன, அவர்களின் நிறுவனங்கள் தாக்கப்பட்டன. அவங்க வணிகம் செய்கிறவங்களாம் அவங்க வணிகத்தை வந்து நிறுத்திட்டாங்க. உங்கள் பொருளை யாருங்க வாங்க மாட்டாங்க, யூதர்களுடைய பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் யூதர்கள் யாராவது நிறுவனங்கள் நடத்தினாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் தாக்கப்பட்டுடும். அப்புறம் இரண்டாவது உலகப் போர் வெடித்த பின்னர் மின்கம்பி வேலிகளால் சூழப்பெற்ற கண்காணிப்பு கோபுரங்களுடன் கூடிய சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் யூதர்கள் சிறை வைக்கப்பட்டனர். அதாவது என்னென்னா மின்கம்பி வேலி போட்டு அதில் வந்து கரண்ட் ஷாக்கு வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று கட்டி, லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி அதில் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா, வீரர்கள் லைட் அடிச்சுட்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான கண்காணிப்பு கோபுரங்களோட சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் சிறை வைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல எப்படி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை காட்டிலும் குறைவாகவே உணவு வழங்கப்பட்ட அவர்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். அதாவது என்னென்னா இந்த அளவுக்கு, அதாவது
நமக்கு தேவையான அளவு சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதை விட பாதிக்கும் கம்மியாக அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் சாப்பாடு, நீ வேலை, நாங்கள் சொல்கிற வேலையை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூண்டோடு அழிக்கப்படுவது, அதாவது கூண்டோடு ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. பூண்டோடு அழிக்கப்படுவதற்கான முகாம்களுக்கு அவங்க அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறையில் கொல்லப்பட்டனர். தொழிற்சாலை சார்ந்த முறை அப்படின்னு என்ன? சுட்டு கொள்வது கிடையாது, தூக்கிலிட்டு கொள்வது கிடையாது, வெட்டி கொள்வது கிடையாது. விசைவாயு அறைகளில் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா விசைவாயுகளை விட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொள்றது தான் இந்த தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறது. விசைவாயு தாக்கி அவங்க இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா, வெளியில் சொல்லும் போது நாங்கள் வெட்டி கொன்னோம் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் வந்து அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. இப்படுகொலைக்கு நான்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான்சிகளால் இப்படுகொலை இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. என்னதான் அவங்கள கொடுமைப்படுத்தி சாப்பாட்டை கம்மியாக போட்டு அவங்கள வந்து மின்கம்பிகளால் சூழப்பட்ட ஒரு முகாமில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணாலும் ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொழிற்சாலை சார்ந்த முகாம்களில் விசைவாயு தாக்கி அவங்கள கொன்னுட்டு இதை வந்து நான்சிகள் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கல, மற்றபடி அவங்க எந்த தவறுமே செய்யலை, உங்கள் கண்ணுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல அப்படின்ற காரணத்துக்காக இந்த நான்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் நாசி கட்சியுடைய யூத கொள்கை. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஹிட்லர் எதிர்த்தல். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்து அப்படின்னா ரூல்ஸ். இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ரூல்ஸை வந்து இன்னொரு நாடு ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரூல்ஸை ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு. எப்படின்னு பார்க்கலாம். 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பர்க் இயற்கை எய்தவே சான்சலராக இருந்த ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார். அதாவது 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எய்துறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்கார். ஸோ அவர் இயற்கை எய்தின உடனே ஏற்கனவே வந்து சான்சலராக இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கார் ஹிட்லர். அவர் என்ன பண்ணிட்டாரு, புதிய குடியரசுத் தலைவர்லாம் வேண்டாம், நானே குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறேன், இராணுவத்துடைய தலைமை தளபதியாகவும் நானே இருக்கிறேன், அனைத்தும் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒரு முழு சர்வாதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கிறார். எதுக்கப்புறம் அப்படின்னா 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பெர்க் இயற்கை எய்தவே அவர் தான் அப்போ குடியரசுத் தலைவராக இருக்கார். இருந்த உடனே மத்திய அமைச்சர் அவர் தான், அவருக்கு அப்புறம் அவர் தான் பவர், மத்திய அமைச்சர் சான்சலருக்கு தான் பவர். இவர் என்ன பண்ணிடுறாரு, குடியரசுத் தலைவர்கள் தேர்தல்லாம் வேண்டாம், நானே குடியரசுத் தலைவராக இருக்கேன், நானே இராணுவ தலைமை தளபதியாகவும் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பை இவரே ஏற்றிருக்கிறார். ஹிட்லருடைய அயலுறவு கொள்கையானது ஜெர்மனியின் படைபலத்தை முன்பிருந்தது போலவே பெருக்குவது. அதாவது என்ன, ஹிட்லருடைய அயலுறவு கொள்கை என்ன அப்படின்னா, என்னுடைய படைபலத்தை வந்து நான் முன்பிருந்தது மாதிரியே பெருக்கி தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாரு. ஜெர்மனி வலுவிழந்து போவதற்கு காரணமாக இருந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஏற்காமல் மீறுவது அப்படின்றத நோக்கமாக கொண்டிருந்தது. என்ன அப்படின்னா, ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய படைபலத்தை நான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பெருக்கணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருக்கிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்து ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, படைகளை வந்து இதுக்கு மேலே நீங்கள் பெருக்கக்கூடாது, படைகளை நீங்கள் இவ்வளவு தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸை போட்டிருக்குது. அதனால் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, என் படைபலத்தை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், நான் என் படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வேன், சரிங்களா. அதுக்கு எதிராக இருக்கிற இந்த உங்களுடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய ரூல்ஸ் வந்து எதிராக இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து நான் ஏற்க மாட்டேன், நான் மீறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்துக்களை வந்து எதிர்க்கிறாரு.